அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உலக முஸ்லிம்களே, பாலஸ்தீனை மறந்துவிட விடாதீர்கள். அது ஒரு மக்களின் வலி, அது ஒரு தாயின் கண்ணீர், அது ஒரு குழந்தையின் அழுகை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன இக்வா, நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் ஒரே உம்மா. ஒரு பகுதி வலித்தால் மற்ற பகுதி அமைதியாக இருக்க முடியாது. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஒடுக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக நீங்கள் போராடாமல் இருக்கிறீர்கள். இந்த வசனம் நம்மை வன்முறைக்கு அழைக்கவில்லை, ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க நம்மை நினைவூட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம்ப ஒரே உடம்பை போன்றவர்கள், ஒரு அங்கம் வலித்தால் முழுவதும் வலிக்கும். பாலஸ்தீனில் வலி இருந்தால் அது நம் இதயத்தில் உணரப்பட வேண்டும். இன்று சில அரபு நாடுகள் அரசியல் காரணங்களால் மௌனமாக இருக்கலாம், வன்முறையை நாடக்கூடாது. ஈரான் மக்களே, நீங்கள் எப்போதும் கவனமாக இருங்கள். நமது எதிரி இஸ்ரேல், நமது துரோகி அமெரிக்கா, அவர்களை எப்போதும் நம்பிவிடாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், நீதி மீது நிலைத்திருங்கள். அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும் நாம் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடம் நாங்கள் பார்த்தோம், ஆள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லவா? அல்லது நாங்கள் மனிதாபிமான உதவி செய்தோம், நாங்கள் துவா செய்தோம், நாங்கள் அமைதிக்காக குரல் கொடுத்தோம் என்று சொல்லவா? இந்த நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு உதவுங்கள். வன்முறையால் அல்ல, வெறுப்பால் அல்ல, ஆனால் மனிதாபிமான உதவியால், துவாவால், நல்லெண்ண குரலால், அமைதிக்கான ஆதரவால். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் நீதியையும் நன்மையும் கட்டளையிடுகிறான். நாம் நீதியை நாட வேண்டும், நாம் மனிதநேயத்தை காக்க வேண்டும். அல்லாஹ் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி அருள்வானாக. அல்லாஹ் உலகிற்கு அமைதி அருள்வானாக. அல்லாஹ் நம்மை உண்மையான சகோதரர்களாக வாழச் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புடையவர்களே, ஒரு மனிதன் விரும்பி இருந்தால் தன் வயதை காரணம் காட்டி பாதுகாப்பான இடத்தில் இருந்திருக்கலாம். தொலைவில் இருந்து உரையாற்றி அருகில் வராமல் பார்த்து கொண்டிருக்கலாம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வீட்டிலே தங்கள் குடும்பத்தோடு நின்றார்கள். பயத்தில் ஓடவில்லை, சலுகை கேட்கவில்லை, பாதுகாப்பு தேடி அமைதியான நகரங்களுக்கு போகவில்லை. குடும்பத்துடன் இருந்து ஷஹீதிற்காக ரெடியாக இருந்தார், ஷஹீதாகிவிட்டார். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் அவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் எங்கே மண்டிடும் காலம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்துவிடும். அதற்குரிய பதில் பார்த்து கொண்டே இருப்பார்கள். வீரம் என்றால் என்ன? பாதுகாப்பில் இருந்து போர் நடத்துவதல்ல, மற்றவர்களின் உயிரை பலியாக்குவதல்ல, தன் நிலைப்பாட்டுடன் தன் குடும்பத்துடன் கூட அச்சமின்றி நிற்பதே உண்மையான தைரியம். மரணம் தோல்வி அல்ல, சில நேரங்களில் அது ஒரு விதை, ஒரு தலைமுறையின் நினைவில் நிமிர்ந்து நிற்கும் ஒரு விதை. இன்று உலக செய்தியாக இருக்கலாம், ஆனால் நாளை அது வரலாறு ஆகும். வரலாறு மறக்காது, தைரியத்தை அது பதித்து வைக்கும். நாம் கற்றுக்கொள்ள